கரூர் மாவட்டத்தில் முதல் 2 இடங்களை பிடித்த 2 அரசு பள்ளி மாணாக்கர்கள் தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவம் படிக்க சீட் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். நீட்டில் 2 முறை தோற்று 3வது முயற்சியில் வென்ற இவர்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள நாடக்காப்பட்டியைச் சேர்ந்தவர் புனிதலட்சுமி. விவசாய குடும்பம். பெற்றோர்கள் இருவரும் 10ஆம் வகுப்பை தாண்டாதவர்கள். இவ்வளவுதான் புனிதலட்சுமியின் பின்னணி. தோகைமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த அவருக்கு இருந்த கனவு மருத்துவராவது. அதற்காக நீட் தேர்வு எழுதிய அவர் 2 முறை தோற்றார். ஆனாலும் தான் கொண்ட கனவால் தொடர்ந்து முயற்சி செய்த அவர் 3வது முயற்சியில் 627 மதிப்பெண்கள் பெற்று வென்றார். கரூர் மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பெற்ற இவருக்கு தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்துள்ளது. ஸ்டேட்ல 14th ரேங்க்கும் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து வேறு கோர்ஸ் படிக்கணும், அப்புறம் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் டாக்டர் படிக்கணும் ப்ரொஃபஷன். அதேபோல மருத்துவ சீட் பெற்றுள்ள மற்றொரு மாணவர் ஹரிஹரன். கரூர் மாவட்டம் கள்ளையைச் சேர்ந்த இவர் டயாபட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து +2 தேர்ச்சி பெற்றார். இவரது தந்தை அப்பகுதியில் டீக்கடை நடத்தி வரும் நிலையில் தாய் தந்தைக்கு உதவியாக டீக்கடையில் வேலை பார்த்து கொண்டே நீட் தேர்வுக்கு தயார்படுத்தி வந்தார் ஹரிஹரன். மருத்துவராக வேண்டும் என தேர்வு எழுதிய இவருக்கு 2 முறையும் மிஞ்சியது என்னவோ தோல்விதான். ஆனாலும் சற்றும் மனம் தளராத ஹரிஹரன் பலரும் அளித்த ஊக்கத்தின் காரணமாக 3ஆம் முறை நீட் எழுதி வென்றார். கரூர் மாவட்டத்திலேயே 2ஆம் இடத்தை பிடித்த இவர் 7.5% இடஒதுக்கீட்டில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து சாதனையும் படைத்துள்ளார். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவோட நீட் எழுதி பார்த்தேன். தமிழ்நாட்டிலே 7.5% இடஒதுக்கீட்டில் 15வது ரேங்க் வந்திருக்கேன். அதுக்கு பேரண்ட்டு டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2 முறை தோற்றாலும் 3வது முயற்சியில் இவ்விருவருக்கும் கிடைத்துள்ள வெற்றி மருத்துவ கனவோடு படிக்கும் பிற மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என மணல் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்லராசாமணி வலியுறுத்தியிருக்கிறார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அதிக அளவில் முறைகேடு நடப்பதாக கூறி 10க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகளை அரசு மூடியதாகவும், ஆனால் இதுவரை அந்த மணல் குவாரிகளை அரசு திறக்கவில்லை என்றும் கூறினார். மணல் தட்டுப்பாட்டை போக்க மூடப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இல்லையெனில் வரும் 4ஆம் தேதி கீரம்பூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு செல்லராசாமணி கண்டனம் தெரிவித்தார். சுங்கச்சாவடியிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கின்ற எந்த நபருடைய வாகனங்களும் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அறிவித்தும் அதை பின்பற்றாமல் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூல் செய்கிறார்கள். காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றப்படவில்லை. தற்சமயம் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து ஏறத்தாழ 27 சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் கட்டண உயர்வை அமலுக்கு வருவது என்று அறிவித்துள்ளார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை திரும்ப பெற வேண்டும். பணியிடங்களில் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது அசௌகரியங்கள் உள்ளனவா என்ற கேள்விக்கு பெண் ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. நாங்க பாதுகாப்பா இருக்கோம். குழந்தைங்களும் அதே மாதிரி எங்க ஸ்கூல் பெண் குழந்தைங்களுமே நல்ல பாதுகாப்பா நாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் அதிகம், ஜென்ஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல முறையில பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே சுதந்திரமா இருக்கும். ஆண்கள் பாகுபாடு, பெண்கள் பாகுபாடு அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கவே இருக்காது. ஆண் ஆசிரியர்களும் பெண்கள் ஆசிரியர்களும் ஒற்றுமையா தான் பணிபுரிவோம். எந்த ஒரு கருத்துக்களா இருந்தாலும் இருபாலாருமே பகிர்ந்துக்குவோம். எனக்கு எங்க கல்லூரியில நான் ரொம்ப ஃப்ரீடமா வேலை பார்க்குறேன்.
அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா எங்களுடைய முதல்வர் தான் காரணம். எங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லை. நாங்க ஃப்ரீடமா இருக்கனால எங்களுக்கு இடர்பாடுங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு சார், இங்க பிரின்சிபல் தான் அதுக்கு ஹெட் அண்ட் டாக்டர் கோமதி மேடம், நான் அதுலலாம் மெம்பர். ஸோ யூனிவர்சிட்டியில ராகிங் கமிட்டி, ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஃப் எனி ப்ராப்ளம் அப்படின்னா இதர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டாஃப்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். ஒரு கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நான் எங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பிரின்சிபல்கிட்ட எடுத்துட்டு போவோம். பிரின்சிபல் வந்து யூனிவர்சிட்டியில அந்த கமிட்டியோட ஹெட்டுக்கு கொண்டு போவாங்க. பட் வித்தவுட் அஃபெக்டிங் அதர்ஸ். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வெளியில தெரியாம நாங்க எவ்வளவு சேஃபா செய்வோம். பட் தேங்க் காட் இது வரைக்கும் அப்படி நடக்கல. கட்டாயம் சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு அபத்தமும் அங்க நடக்கவே நடக்காது. எல்லாருமே சௌகரியமா தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள வீடுகளில் காவல்துறை நடத்திய கஞ்சா வேட்டையில் போதைப்பொருள் பயன்படுத்திய 19 மாணவர்கள் பிடிபட்டனர். பொத்தேரி பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக இருந்த புகாரின் அடிப்படையில் சுமார் 1000 காவலர்கள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கஞ்சா பொட்டலம், கஞ்சா சாக்லேட், கஞ்சா எண்ணெய், பாங்கு, ஹூக்கா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதைப் பொருள் பயன்படுத்திய 19 மாணவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு விவரங்கள் சேகரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ரவுடி செல்வமணி கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மது போதையில் அரசு பேருந்தை கடத்தி சென்றவர் விபத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியன்று கரியசோலை கிராமத்துக்கு அரசு பேருந்து சென்ற நிலையில் அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்றுள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த நிஷான் என்ற இளைஞர் அரசு பேருந்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினார். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற காவலர்கள் நிஷானை கைது செய்து வாகனத்தை அரசு பேருந்து ஓட்டுநரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடுத்த வானகரத்தில் எதிர் திசையில் வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கார் ஒன்று தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மதுசூதனன் என்பவர் தனியார் பார்சல் சர்வீஸுக்கு சொந்தமான காரை தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது எதிர் திசையில் காரில் வந்த தனியார் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் அஜித் என்பவருடன் வழி விடுவதில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த அஜித் பார்சல் சர்வீஸ் கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக 4 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். ஓமந்தூர் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கொளத்தூர் உதவி ஆணையர் சிவக்குமார் நேற்று மாலை திடீரென்று மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த காவலர்கள் சிவக்குமாரை உடனடியாக மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி காவல் உதவி ஆணையர் சிவக்குமார் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த சிவக்குமாரின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார்.